இந்த கிறிஸ்தவனுடைய ப்ரீஎமினன்ஸ், முதன்மை, மையம், பிரதானம், சென்ட்ராலிட்டி, ப்ரீஎமினன்ஸ், இதையெல்லாம் நாம் மறந்து போகும் பொழுது என்ன செய்யறோம் தெரியுமா? யாராவது ஒருவரை நாம் வணங்க ஆரம்பித்துடுவோம். அதான் நடந்துச்சு வெளிப்படுத்தல. தரிசனம் எப்படி சாதாரண தரிசனமா? யோவானுக்கு வந்தது சாதாரண தரிசனமா? பரலோகம் திறந்திருக்கிறது, அங்க அது வர்றது எல்லாம் பார்த்துட்டு, அது யார் சொன்னது? ஒரு தூதன், ஒரு ஊழியக்காரன் சொன்னது. அதை பார்த்த உடனே யோவான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்து தன்னை எப்பொழுதுமே இயேசுவுக்கு பிரியமா இருந்த சீஷன் சொல்லி கொடுவாரு. தான் பேரை ஒரு நாளும் சீஷன் சொல்ல மாட்டார். அவ்வளோ இயேசுவோடு ஐ எம் க்ளோஸ் டு ஜீசஸ் சொல்லி அப்படி கிளைம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர், இவைகளை எனக்கு அறிவித்த தூதனுடைய பாதத்தில் விழுந்தேன். I worship the angel who showed me these things. அப்போ தூதன் சொல்றான், நானும் ஒரே மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான்ப்பா. worship God, ஆண்டவரை தொழுது. 60 வருஷம் ஆண்டவரோட நடந்த, 3 வருஷம் இயேசுவோடு மார்பில் சாய்ந்துகிட்டு நெருக்கமாக இருந்த ஒரு சீஷனுக்கு ஆஃப்டர் ஆல் an angel has to teach the ABC, worship God. புரியுதா? எங்க நம்ம ஓட்ட ஓடுறோம் பார்த்தீங்களா? அவ்வளோ வெளிப்பாடுகள் தந்த பிறகு தேவனை தொழுது கொள், என்னை தொழுது கொள்ளாதே. சரி, 19ஆம் அத்தியாயம் முடிஞ்சது, 20ஆம் அத்தியாயம், 21ஆம் அத்தியாயம் முடிஞ்சது. 22ஆவது அத்தியாயத்தில் ஐயா மறுபடியும் விழுந்துட்டார். யோவான் மறுபடியும் விழுந்துட்டார் அவனுடைய பாதத்தில். நான் எப்போ நினைக்கிறது, நல்ல நேரம் பைபிள் 23ஆம் அத்தியாயத்தில் முடியுது, மற்றபடி யோவான் 3 நேரம் விழுந்திருப்பாரு. ஏன் விழுந்தாரு? பரவசம். சரி, பரலோகத்தை சும்மா ஒரு லைட் வந்தாலே நம்ம பரவசப்படுவோம். அது எந்த லைட்டோ, அது காட்ஸ் லைட்டோ அல்லது சேட்ட லூசிஃபருடைய ஏஞ்சல் ஆஃப் லைட்டோ, ஏதோ ஒரு லைட்டு பார்த்தாலே நம்ம அப்படியே ஃபிளாட். பரலோகம் பார்த்த பரவசத்துல அந்த preeminence of Christ, the only worship worthy God, அந்த அடிப்படையே ஆடுது பார்த்தீங்களா? ஒரு யோவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் காணுமானால், if a person like John the Apostle, John the Divine அப்படி நம்ம பேரெல்லாம் கொடுப்போம், அவருக்கு இந்த ஆட்டமானால் நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே,